பேபி ஜான் படத்தில் கீர்த்திக்கு சிபாரிசு செய்தது இந்தோ டாப் ஹீரோயினா? அவரே பகிர்ந்த சீக்ரெட். வருண் தவான் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வெளியான பேபி ஜான் படத்தில் என்னை சிபாரிசு செய்தது பிரபல முன்னணி நடிகை தான் என்று சீக்ரெட்டை பகிர்ந்துள்ளார் கீர்த்தி சுரேஷ். அதாவது அட்லி அவர்களுடைய தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே கடந்த ஆண்டு வெளியான மைதான் படத்தில் அஜய் தேவ்கானுக்கு ஜோடியாக நடிக்க இருந்தது. இதற்காக ஆடிஷனில் கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்ட நிலையில் அவர் மிகவும் உடல் எடையை குறைத்தால் அஜய் தேவ்கானுக்கு பொருத்தமாக இல்லை என கூறி இந்த வாய்ப்பை பறிபோனது. இதைத் தொடர்ந்து மும்பைக்கு பறந்த கையோடு சென்னைக்கு வந்த கீர்த்தி சுரேஷ் வழக்கம் போல தென்னிந்திய மொழி படங்களில் கவனம் செலுத்த துவங்கினார். அதோடு சேர்த்து இந்நிலையில் இயக்குனர் அட்லி ஜவான் படத்தின் வெற்றியை தொடர்ந்து பாலிவுட் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் களமிறங்கி அப்படி தெரி படத்தின் ரீமேக்கான பேபி ஜான் படத்தில் சமந்தா ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியான நிலையில் இந்த படத்தை பாலிவுட் ரசிகர்கள் ரசனைக்கு தகுந்தாது போல் இயக்குனர் காலிஷ் இயக்கியிருந்தார். மற்றொரு பக்கம் தளபதி விஜய் நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற தெரி படத்தின் ரீமேக் பாலிவுட் ரசிகர்களையும் கவருமா என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் மத்தியில் இந்த படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி வெளியானது. முதல் நாளே ரூபாய் 11 கோடி வசூல் செய்த நிலையில் அடுத்தடுத்து வசூலில் சரிவை சந்திக்க துவங்கியது. இதுவரை சுமார் 30 கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளதாகவும் போட்ட பணத்தை கூட அட்லி திரும்ப எடுக்க முடியாமல் தோல்வியை தழுவி உள்ளதாகவும் பாலிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அண்மையில் கொடுத்த பேட்டி ஒன்றில் பேபி ஜான் திரைப்படத்தில் நடிக்க எனக்கு சிபாரிசு செய்த டாப் நடிகை யார் என்பதை அப்படி ரிவீல் செய்துள்ளார். கலாட்டா இந்தியா உடனான சமீபத்திய பேட்டியின் போது கீர்த்தி சுரேஷ் பேபி ஜான் படத்தில் நான் நடித்தால் நன்றாக இருக்கும் என சொன்னவர் சமந்தா ருத்தான் என்றும் சொல்லியுள்ளார். என்னால் அந்த கதாபாத்திரத்தை திறம்பட நடிக்க முடியும் என அவர் நம்பியதற்கு என் நன்றிகள் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.